பட் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம்ல யார்கிட்டலாம் போய் பாடணும் அப்படின்லாம் நினைச்சு வச்சிருந்தீங்க? எனக்கு வந்து தேவா சாரோட மியூசிக் அவங்க தான் பிடிக்கும். கானானா அவங்க தானே. அவர்தான். ஸ்ரீகாந்த் தேவானா இவங்க மியூசிக் தான். அவங்க வந்து எனக்கு கானான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோல் மாடல்னா ராயபுரம் அண்ணன் கானா வினோத் இருக்கார்ல, அவர் தான் ரோல் மாடல் கானால. அவரை பார்த்தா கானா பாடுற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ரொம்பலாம் பாடவும் முடியாது, லிரிக்ஸும் எழுத முடியாது, பயங்கரமாக இருக்கும் அவரு. அவரோட பாட்டு வச்சு தான் நான் இந்த தோசை இட்லி கான்செப்டே வந்துச்சு. அவரது பாஸ்ட் புட்டு பாட்டு ஒன்று எழுதினார். வயிற்றுல நோவு சீக்கிரம் சாவு, பாஸ்ட் புட்டில் சாப்பிட்டு ஏன்னா வாங்கிட்டேன்டா காவு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதினார். முந்தா நேத்து கறியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறான், அதை செஞ்சு வச்சா வாங்குறதுக்கு லைன்ல நிற்கிறான். ராஜா போல காத்துனுக்கு இது வீட்டில் சோறு, அதை மறந்து புட்டு வாங்க போற ஹோட்டலு சோறு அப்படின்னு அண்ணன் பாடி. அந்த டைம்ல தான் இந்த தோசை இட்லி பாட்டு நான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அண்ணனே இந்த பாட்டு போட்டிருக்கிறாரு, அவரை வச்சு தான் நான் இந்த பாட்டு எழுதினேன். ஆனால் அது இவ்வளோ தூரம் இதுவாகும் நானே நினச்சி பார்க்கல. இந்த இடத்துல ராயபுரம் அண்ணன் கானா வினோத்துக்கு நான் நன்றி சொல்லி